குட் மார்னிங். எல்லாருக்கும் பேசுறது கேக்குது தானே? ஓகே, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது நவீன படவரைகளியல் நுட்பம். சரியா? நவீன படவரைகளியல் நுட்பத்துல தான் ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், ஆர்எஸ் இந்த 3 டெக்னாலஜி சம்பந்தமா பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களோட பேப்பர்ல தாக்கம் செலுத்துது, எவ்வாறு அந்த மார்க்ஸ் உங்களுக்கு இந்த பாடத்தை படிச்சா எத்தனை மார்க்ஸ் நீங்க டார்கெட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் 1ல எம்சிக்யூல 4 அல்லது 3 கேள்வி, 3 அல்லது 4 கேள்வி என்று தொடர்ந்து கொண்டு என்ன செஞ்சு கொண்டிருக்கு, வந்து கொண்டு இருக்கி. சரியா? 3 இல்லாட்டி 4. அப்ப இந்த முறையும் ஒவ்வொரு முறையும் அப்படிதான் அந்த கெப்பாசிட்டியில தான் வந்து கொண்டிருக்கு. இந்த முறை 4 இல்லாட்டி ஒரு 3 கேள்வி என்ன செய்யலாம், இந்த பாடப்பரப்புக்குள்ள இருந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அதே மாதிரி தான் பார்ட் 1ல 15 மார்க்ஸ் கேள்வியாகவும் என்ன செய்யலாம், ஒரு கேள்வி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது கட்டாயம் வரும். ஒவ்வொரு வருஷமும் இந்த நவீன படவரைகளியல் நுட்பத்திலிருந்து ஒரு கேள்வி என்ன கட்டாயம் வந்து கொண்டிருக்கு. அது 15 மார்க்ஸ். சரி, அப்ப 15 அங்க முன்னுக்கு ஒரு 4 வைங்களேன். அப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்ஸ். சரியா? 20 மார்க்ஸை இந்த இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த பாடத்துல இருந்து படிச்சு கொள்ளலாம். பாருங்க, இப்ப ஒரு பாடத்தோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரியா? இப்படி ஒவ்வொரு பாடங்களோட வெயிட்டை வச்சு கொண்டுதான் அவங்க என்ன செய்யறாங்க, கேள்விகள் போடுறாங்க. அந்த வெயிட் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்க கூடுதலா எதுல எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு கிளியர் வந்துடும். அதுல இருந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், நீங்க டெக்னிக்கா படிச்சா A+ கூட நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இன்னைக்கு ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், ஆர்எஸ் 25க்கு வரக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த முறை 3 மிக்ஸ் ஆகி கூட என்ன செய்யலாம், வரலாம். இதுதான் தனியா வரும், இதுதான் ஜிஎஸ் மட்டும்தான் வரும், ஜிபிஎஸ் மட்டும்தான் வரும் என்று சொல்லலாம். ஏன்னா மிக்சிங்கான கேள்விகளும் என்ன செஞ்சுட்டு வந்து கொண்டிருக்கு. அப்படிதான் கேள்விகள் வருது. ஃபர்ஸ்ட் நவீன படவரைகளியல் பத்தி கேட்பாங்க, 2வது ஜிபிஎஸ் பத்தி கேட்பாங்க, 3வது ஜிஐஎஸ் கேட்கலாம், இல்லாட்டி ஆர்எஸ் கேட்கலாம். அப்படி மாறி மாறி என்ன செய்யும், படத்தை பத்தியும் அதுக்குள்ள ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும், ஃபுல்லா இது கிளியரா இருக்கணும். இதுதான் வருமென்று என்ன செய்ய கூடாது, படிச்சு கொண்டு போயிடாது. ஆனா ஒரு எதிர்பார்க்கையா சொல்லிடும், போன முறை இது வந்துட்டு அதனால இந்த முறை என்ன இதுல அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொல்லலாம். அப்ப எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டும்தான், எதிர்பார்க்க மட்டும்தான். இப்ப நீங்க இந்த 3ஐயுமே வடிவா கிளியரா அதுக்குரிய வேறுபாடுகள், நன்மைகள், தீமைகள், பயன்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா என்ன மாதிரி கேள்வி இருந்தாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி எடுத்துருவீங்க, மிச்சம் ஒரு கேள்வி என்ன, அந்த இடவிலக்கப்படம் சம்பந்தமா வரலாம், இல்லாட்டி தரவுகள், புள்ளி விவரவியல் அந்த சம்பந்தமா வரலாம். அதுல ஏதாச்சும் ஒன்று படிச்சிருப்பீங்க தானே, அதையும் ஒன்று எடுத்து அதையும் எடுத்துக்கொள்ளலாம். இலகுவாக என்ன செய்யலாம், 15 மார்க்ஸ் தானே, இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இதுல ஷோர்ட்டா நான் விட எப்படி எழுதணும் இப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த பாடப்பரப்புல ஏதாச்சும் டவுட்ஸ், உங்களுடைய கேள்விகள் இருந்தா, இதுக்கு எப்படி விட எழுதுறதுன்னு தெரியாம இருந்தா என்ன செய்யலாம், கேட்கலாம். இதுல கடந்த கால வினாக்களை நான் தொகுத்து போட்டிருக்கேன். 11ல எப்படி கேட்டிருக்காங்க, 12ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா? 11 பழைய பாஸ் பேப்பர், அதாவது புதிய பாடத்திட்டத்துக்கு முதல் பழைய பாடத்திட்டத்துல வந்த கேள்விகளையும் ஒருக்க ப்ராக்டிஸ் செய்து பாருங்க. அந்த கேள்விகள் என்ன செய்வாங்க, திரும்ப போடக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? திரும்ப அந்த கேள்விகள் தான் வந்து கொண்டு இருக்கு. அப்ப நீங்க ஆர்எஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ்களுக்கு இந்த பாஸ் பேப்பருக்கு ப்ராக்டிஸ் செய்யுங்க. பாஸ் பேப்பர் கேள்விகளை திரும்ப எழுதி பாருங்க. அதுல 2 மார்க்ஸுக்கு கேட்டா அடுத்த முறை அதை 4 மார்க்ஸுக்கு கேட்கலாம், 6 மார்க்ஸுக்கு கேட்கலாம். சரியா? அப்ப திரும்ப அந்த விஷயங்களை என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. பாருங்க, 2011ல எப்படி கேட்டிருக்காங்க, இன்னத்துல கேட்டிருக்காங்க பாருங்க. செய்முறை புவியியலின் விருத்திக்கு படவரைகளியல் நுட்பங்கள் எந்த அளவிற்கு பங்களித்துள்ளது என்று விளக்க சொல்லி. சரியா? இது என்ன கேட்டிருக்காங்க, படவரைகளியல் நுட்பத்துல தான் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுல பேசிக்ல இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, ஜிஐஎஸ். பாருங்க, அடுத்தது ஜிஐஎஸ்ல கேட்டிருக்காங்க.
மூன்றாவதும் ஜிஐஎஸ் தான், நாலாவதும் ஜிஐஎஸ் தான். இப்படி ஒரு மெத்தட் கேள்வி. சரியா? அடுத்தது 2012 பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜிஐஎஸ் நுட்பங்கள், அதுவும் ஜிஐஎஸ் தான் கேட்டிருக்கேன். அப்ப நீங்க இப்படி முடிவெடுக்கல, போன முறை ஜிஐஎஸ் வந்தால் இந்த முறை வராது அப்படின்னு நீங்க என்ன செய்யலாது, முடிவு எடுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கு, ஒவ்வொன்றும் இணைப்பாக வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, ஜிஐஎஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 2வது கேள்வியில ஆர்எஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இந்த கேள்வி எடுக்கணும்னா உங்களுக்கு ஜிஐஎஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆர்எஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? பாருங்க, மூன்றாவதும் ஆர்எஸ் தான். 4வது டிஜிட்டல் மெப். டிஜிட்டல் மெப்ண்டா எண்ணிலக்க படங்கள். சரியா? அதுகளோட தொழிற்பாடுகள் பத்தி கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்ப இதுல 3 டைப்பான கேள்விகள் வந்திருக்கு. சரியா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம பாடும். அடுத்து 5வது கேள்வியை பாருங்க, டிஜிட்டல் படத்துக்கும் அனலாக் படத்துக்கும் மாற்றுண்ட படிமுறைகளை சுருக்கமாக விளக்க சொல்லி. இது பழைய சிலபஸால உங்களுக்கு அதை கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்காங்க. இப்ப அப்படி எல்லாம் கேட்குறீங்க. சரியா? 2013 பாருங்க, மெப். சரியா? படத்தை பத்தி கேட்டிருக்காங்க. படத்தின 2 பிரதான வகையை பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? அத பிறகு திரும்ப அதோட பயன்பாடுகள். அடுத்தது படவரைகளியல். அப்ப பாருங்க, படவரைகளியலோட படமும் என்ன செய்யுது, சம்பந்தப்படுது. அப்ப உங்களுக்கு படமும் என்ன செஞ்சிருக்கணும், கிளியரா தெரிஞ்சிருக்கணும். எப்படி தொடர்புடைய கேள்விகள் வருது. சரிதானே? படவரைகளியல் என்றால் கணினியை பயன்படுத்தி வரைகிற படங்கள் தான். சரியா? மற்ற நார்மல் படம் வந்து நம்ம கையால வரைஞ்ச படம், அதாவது இடவிலக்க படம், கருப்பொருள் படங்கள் தான் மற்ற படங்கள். சரியா? அடுத்து 2014 பாருங்க, சேட்டலைட் இமேஜ், செய்மதி படிவங்கள். சரிதானே? அதோட என்ன செஞ்சிருக்கி, ஜிபிஎஸ் வந்திருக்கு. சரியா? சேட்டலைட்ஸோட ஜிஐஎஸும் வந்து ஜிபிஎஸும் வந்திருக்கு. பாருங்க, ஒரு டெக்னாலஜியோட இன்னொரு டெக்னாலஜி சம்பந்தமான இமேஜ் படம் என்ன செஞ்சுக்கி தொடர்பு பட்டுதான் வந்திருக்கு. அப்ப நீங்க 3ஐயும் என்ன செய்யணும், பார்க்கணும். அதோட படத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். சரியா? அதுக்குதான் சொல்றேன், 3 மிக்ஸ் ஆகி வரலாம். சரியா? பாருங்க, 2015 அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஜிஐஎஸ். சரியா? பிறகு அதுவும் ஜிஐஎஸ் தான். பிறகு 4வதுல நவீன படவரைகளியல பொதுவா கேட்கிறாங்க. நவீன படவரைகளியல்னா வேற ஒன்று இல்லை. நவீன படவரைகளியல் என்பது கணினி மூலமாக வரையப்படுகின்ற படங்கள் தான். அதுல இந்த ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ், டிஜிட்டல் மேப் அதெல்லாம் வரும். சரியா? சேட்டலைட்ஸ் இமேஜ் அதெல்லாம் வரும். இங்க பாருங்க, எல்லாருமே அப்படிதான் வருது. ஜிஐஎஸ் வந்து, ஆர்எஸ் வந்து நவீன படவரைகளியல். அது மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை கேட்டுட்டு அப்புறமா என்ன செய்யறாங்க, 2017 பாருங்க, ஃபுல்லாவே நவீன படவரைகளியல் நுட்பத்தை பத்தி என்ன செஞ்சுக்கிறாங்க, கேட்டுருக்காங்க. அதோட பயன்பாடுகள், அதோட வரையறைகளை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. இப்படியும் ஒரு டைப் என்ன கேள்விகள் வருது. பாருங்க, இப்ப ஏன் இதை சொல்றதுன்னா, கேள்விகள் மிக்ஸ் ஆகி வருது, அதை விளங்கிக்கும். அப்ப ஜிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு போயோ, இல்லாட்டி ஆர்எஸ் மட்டும் படிச்சுட்டு போயோ என்ன இது இல்லை. 3ஐயும் கிளியரா படிச்சுட்டு போகணும். 3ஐயும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்சிமம் என்ன, ஒரு 13 மினிட்ஸ் போதும். ஒரு 30 நிமிஷத்துல நீங்க அதை பார்க்கறதுக்கு என்ன, ஒரு 30 நிமிஷம் போதும். அதை விட உங்களோட மெமரி கெப்பாசிட்டி குறையண்டா திரும்ப ஒரு பிரேக்கை விட்டுட்டு திரும்ப ஒரு அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடியும். ஆனா 30 நிமிஷம் அந்த பாடத்தை பார்க்க போதும். சரியா? ஒரு பாடத்தை பார்க்கறதுக்கு ஒரு 30 நிமிஷம் போதும் உங்களுக்கு புவியியல்ல. சரிதானே? 30 நிமிஷமும் கூடத்தான். ஒழுங்கா டெக்னிக்ஸா படிச்சா, சும்மா கண்டமா எல்லாத்தையும் பாடமாக்கினா 30 நிமிஷம் போதாது. சில டெக்னிக்ஸ் இதை பாடமாக்கணும், இதை படிக்கணும்னு தெரிஞ்சா என்ன செய்யலாம், 30 நிமிஷம் உங்களுக்கு போதும். இந்த 30 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப ஜிஐஎஸ் என்னன்னு தெரியும். இந்த வரைவிலக்கணங்கள் கேட்கிறாங்க. சரியா? நவீன படவரைகளியல் என்றால் என்ன, அதை விளக்குக அப்படிலாம் கேட்கிறாங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரியா? அதுகளுக்கு நீங்க கைட்ல உள்ள உதாரணங்களை வடிவா பார்த்துக்கோங்க. சரியா? கைட்ல உள்ள உதாரணங்கள், வசனங்களை வடிவா பார்த்துக்கோங்க. சரி, அந்த சொற்கள் இருந்தா தான் என்ன செய்வாங்க, அந்த வரைவிலக்கணத்துக்கு மார்க்ஸ் போடுவாங்க. சரியா? அந்த சொற்கள் இருந்தா தான் வரைவிலக்கணங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. சரியா? இப்ப ஜிஐஎஸ் என்றால் என்பதனை விளக்கு கண்டு கேட்டால், நீங்க ஜிஐஎஸ் என்றா அது புவியியல் ரீதியாக வர படங்கள் என்று நார்மலா போட்டு நீங்க ஏதோ இருக்கீங்க, அது சரியின்றி இல்லை. அவங்க பார்ப்பாங்க இந்த விஷயங்கள் வந்திருக்குதா. சரியா? அந்த பகுப்பாய்வு, கையாளுதல், இனம் காண்தல், ஆளணிய கொண்டு அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா என்று பார்த்துதான் என்ன செய்வாங்க, அந்த மார்க்ஸை போடுவாங்க.
இப்போ GIS உங்களுக்கு தெரியும் என்ன, எல்லா வடிவங்களாலும் புவியியல் ரீதியாக தொடர்புபடுத்தப்படும் தகவல்களை திறன்மிக்கதாக பெறுதல், இதான் அந்த மெயின் வேர்ட்ஸ். திறன்மிக்கதாக பெறுதல், தேக்கி வைத்தல், இற்றைப்படுத்தல், அப்டேட் செய்யறது, கையாளுதல், பகுப்பாய்வு செய்தல், சரியா, ஆகியவற்றுக்கென வடிவமைக்கப்பட்ட கணினி வன்பொருள் மென்பொருள், சரியா, மெயின் இதெல்லாம் கணினி வன்பொருள் மென்பொருள் புவியியல் தரவுகள் மற்றும் ஆளணியை கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திரட்டு அம்சம். இதுதான் என்ன, GIS, புவியியல் தகவல் முறைமை. இந்த வரைவிலக்கணம் அப்படி ஃபுல்லா இல்லாட்டியும் அந்த டேர்ம் வேர்ட்ஸ் என்ன சொன்னேன் தானே, அந்த கையாளுதல், திறன்மிக்கதாக பெறுதல், கையாளுதல், பெற்றுக்கொள்ளல், இற்றைப்படுத்தல், ஒழுங்கமைக்கப்பட்ட கணினி வன்பொருள் மென்பொருள், ஒரு ஆளணியை கொண்டு ஒரு திரட்டம்சம், இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். இல்லாட்டி ஒன்றுதான் போடுவோம். சரியா, நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தான் படிக்கும், இப்படிதான் படிக்கும். சரியா, இப்படி இருந்தா தானே என்ன செய்வாங்க, போடுவாங்க. நார்மலா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா வரைவிலக்கணம் தெரிவிட்டு வரல, சில டேர்ம் வேர்ட்ஸ் அந்த நுணுக்கமா பார்ப்பாங்க. சரிதானே. அடுத்தது தகவல் முறைமைக்கு கூறுகள் இருக்கு, இதுவும் கேட்குது. சரி, அந்த 2015 பாருங்க கேட்டிருக்காங்க, GIS உள்ளடக்க கூறுகள் என்பதை என்ன செய்யற குறிப்பிட போட்டு. அதான் தெரியும், கணினி வன்பொருள் மென்பொருள் தரவு பயன்படுத்தின முறைமைகள். இதை பத்தி உங்களுக்கு MCQக்கும் வாரது, ஒருக்கா பார்த்துக்கோங்க. கணினி வன்பொருளுக்கு பின்பற்றுள் எது, மென்பொருள்ல பின்பற்றுள் எது, திறந்த மென்பொருள் எது எல்லாம் வந்திருக்கு கேள்வி. சரியா, அப்ப அதுகளையும் என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க MCQ. சரியா, இதை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கிட்டா MCQக்கும் உதவும். சரியா, சரி. கணினி மென்பொருள் வன்பொருள் உங்களுக்கு தெரியும். வன்பொருள்ண்டா ஹார்ட்வேர், அதாவது தொட்டுணரக்கூடியது, அதாவது நம்ம கண்ணால பார்க்க முடியும். சாஃப்ட்வேர்ண்டா என்ன, நம்மளை கண்ணால பார்க்க முடியாது, அது சிஸ்டம் உள்ளுக்குதான் இருக்கும். எல்லாம் தெரியும் தானே, பேசிக் இது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறார்களும் இருப்பீங்க. சரியா, கணினி வன்பொருள்ல GISல வன்பொருள் என்னென்ன வன்பொருள் பயன்படுத்தப்படுகின்றன, உள்ளீட்டு சாதனங்கள் வெளியீட்டு சாதனங்கள் 2 வகை. உள்ளீட்டு சாதனங்கள்ல உங்களுக்கு தெரியும் காந்தவட்டு, வரை விளக்கமாக்கி, இதெல்லாம் MCQக்கு வந்திருக்கு. அந்த மாற்று பெயர்களோட என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏன் மாற்று பெயர்களோட பார்க்க சொல்றேன்னா, நீங்க ஒரு வேற மாதிரி பாடமாக்கிப்பீங்க, அங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது அவன் வேற பேர்ல தந்திருப்பான். சரியா, இலக்கமாக்கி அப்படிலாம் வந்து, சரியா, இலக்கமாக்கி வரைவி அப்படிலாம் புதுசா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். சரியா, இப்ப கைட்ல உள்ள மாற்று பெயர்களையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதுல இங்கிலீஷ் பெயர்களையும் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, இங்கிலீஷால படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வருடிகள், ஸ்கேனர்ஸ். அடுத்தது திரையியல் இலக்கமாக்கி. இந்த திரையியல் இலக்கமாக்கிய அவங்க என்ன சொல்லுவாங்க, தெரிவிப்பி என்றும் சொல்லுவாங்க. இன்னொன்று இடத்துல சொல்லுவாங்க இலக்கமாக்கல் அல்லது இலக்கமாக்கி என்றும் என்ன செய்யறது சொல்றது. இது ஒரு முறை வந்துச்சு. சரியா, பார்த்துக்கோ. அதே மாதிரி வெளியீட்டு சாதனங்கள்ல என்ன, மொனிட்டர், அச்சுப்பொறி. சரியா, மொனிட்டரும் அச்சுப்பொறியும் வரும். அடுத்தது கணினி மென்பொருள், நிறைய மென்பொருள் இருக்கு. அதுல ஓப்பன் சோர்ஸ், அதாவது திறந்த மூல மென்பொருள் வந்து QGIS. சரிதானே, ஒரு முறை வந்துச்சு QGIS. இதுதான் என்ன, திறந்த மூல மென்பொருளுக்கான ஒரு தான். இது மட்டும்தான் திறந்த மூல மென்பொருள். சரியா, மிச்சதெல்லாம் என்ன, அது தனி உரிமை மென்பொருள், காசு கட்டி தான் நம்ம எடுக்கணும். இந்த QGIS வந்து ஓப்பன் சோர்ஸ், எல்லாரும் நம்ம என்ன சொல்ல, இலவசமா பெற்றுக்கொள்ளக்கூடியது, அதுதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சரி, அப்ப அந்த சாஃப்ட்வேர்களை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது GIS என்ன விஷயம்டா, GISல 2 தரவு வடிவங்கள் இருக்கு. சரியா, எத்தனை தரவு வடிவங்கள், 2 தரவு வடிவங்கள் இருக்கு. ஒன்று இடஞ்சார்ந்த தரவுகள், இன்னொன்று இடஞ்சாரா தரவுகள். இதுவும் MCQக்கு வாரது. சரியா, பின்வருவனவற்றை இடஞ்சார்ந்த தரவு, இடஞ்சாராத தரவு எதுண்டு என்ன செய்யுது, MCQக்கு வருது. இடஞ்சார்ந்த தரவுண்டா புவியியல் அம்சங்களை ஆள்கூறுகளின் அடிப்படையில் எடுத்துக்காட்டுறதுதான் இடஞ்சார்ந்த தரவுகள். சரிதானே, இடஞ்சார்ந்த தரவுகள்டா புவியியல் அம்சங்களை ஆள்கூறுகளோட அடிப்படையில் எடுத்துக்காட்டு. உதாரணமாக என்னன்னு சொல்லலாம், நாடொன்றின் அமைவிடம். சரியா, நாடொன்றின் அமைவிடம், வீதி, நதி, நகரங்கள். சரியா,
வீடுகள் அப்படி ஒரு அமைவிடத்தை ஒரு ஆள்கூறுகளின் அடிப்படையில் எடுத்து காட்டினால் அது என்ன? இடஞ்சார்ந்த தரவுகள். இடஞ்சாரா தரவுகள் இதுக்கு ஆப்போசிட். சரிதானே? எப்படின்னா இடஞ்சார்ந்த தரவுகளோட பண்புகளை குறிக்கிறதுதான் இடஞ்சாராத தரவுகள். சரியா? இடஞ்சார்ந்த தரவுகளுடைய பண்புகளை குறிக்கிறதுதான் இடஞ்சாராத தரவுகள். சரியா? அதுல என்ன? இப்ப நாடொன்றின் அமைவிடம்ண்டா அந்த நாட்டின் வீதியின் நீளம். இப்ப வீதிங்கிறது ஒரு இடஞ்சார்ந்த தரவுகள். சரியா? வீதியின் நீளம் என்று கேட்கும் போது அது என்ன? இடஞ்சாராத தகவல்கள். சரியா? அதே மாதிரிதான் குடியிருப்பு என்று சொல்லும் போது அது என்ன? ஒரு இடஞ்சார்ந்த தரவு. குடியிருப்பின் பரம்பல் அல்லது உலக குடியிருப்பின் அளவு அப்படின்னு கேட்கும்போது அது என்ன? இடஞ்சாராத தரவாக மாறும். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. வடிவா பார்த்து MCQல என்ன செய்யணும்? போடணும். சரியா? அப்ப உங்களுக்கு பெரிய கேள்வியிலையும் கேட்கக்கூடிய மாதிரிக்கும் தரவு இரு வகைகள் என்ன, அவற்றை விளக்கு கண்டும் என்ன செய்யலாம்? கேட்கலாம். கேட்டா நீங்க வடிவா என்ன செய்யணும்? எழுதணும். இடஞ்சார்ந்த தரவுண்ட இது உதாரணம், இடஞ்சாராத தரவுண்ட இது உதாரணம். சரிதானே? அதே மாதிரி இன்னொன்று இருக்கி, இந்த GISல தரவுகள் ரெண்டு ஃபார்மேட்ல என்ன செய்யப்படுது? ஸ்டோர் செய்யப்படுது. சரியா? இது கன்ஃபியூஸ் ஆகல. GISல தரவுதான் ரெண்டு வகை. என்ன? ஒன்று இடஞ்சார்ந்தது, இன்னொன்று இடஞ்சாராதது. ஓகே. அடுத்தது என்னண்டா அந்த தரவு சேமிக்கப்படுகின்ற இரு வகைகள். ஒன்று காவித்தரவு, இன்னொன்று பரவல் தரவு. சரியா? காவித்தரவு, இன்னொன்று பரவல் தரவு. ரெண்டும் வேற வேற. கேள்வியை வடிவா பார்க்கணும். சரிதானே? காவித்தரவு. சரி பாருங்க, இந்த காவித்தரவு பரவல் தரவு பற்றி ஒரு முறை வந்துச்சு. சரியா? ஒரு முறை ஒரு பாஸ் பேப்பருக்கு வந்துச்சு. பார்க்கும்போது பார்ப்போம். அத படங்களோட நீங்க விளக்குங்கன்னு சொல்லி வந்துச்சு. சரியா? இந்த முறையும் வரலாம், வராமையும் நிற்கலாம். இதுக்கும் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு போங்க. சரியா? காவித்தரவு பரவல் தரவு. காவித்தரவுண்டா பார்த்தீங்கடா பிள்ளையிலே, இந்த புவியியல் அம்சங்களை என்னென்னத்தால எடுத்து காட்டுவாங்கண்டா புள்ளிகள், கோடுகள், பல்கோணிகள். சரியா? புள்ளி, கோடு, பல்கோணி ஆகியவற்றால எடுத்து காட்டுறதுதான் காவித்தரவு. சரியா? காவித்தரவு அதாவது இப்படிதானே? அது உங்களுக்கு தெரியும். இப்படி இப்படி ஒரு படம் என்றால் அத புள்ளிகள், சரியா, அல்லது கோடுகள், பல்கோணிகள், நீர்த்தேக்கங்கள், அதெல்லாம் பல்கோணிகள்ல காட்டப்படும். கோடுகள் என்பவற்றினூடாக எடுத்து காட்டுறதுதான் என்ன? இந்த காவித்தரவு. இந்த புள்ளிகளால கட்டடங்கள், கிணறுகள், அந்த குடியிருப்புகளை எடுத்து காட்டலாம். சரியா? அதே மாதிரி கோடுகளால வீதிகள், ஆறுகள், கால்வாய்கள் என்ன செய்யலாம்? நம்ம குறிக்கலாம் காவித்தரவுல. சரியா? பல்கோணிகளால என்ன? நீர்த்தேக்கம், நிலப்பகுதியின் அளவு பல்கோணிகளால குறிப்பிடுறாங்க. சரியா? இது காவித்தரவு வடிவம். இந்த காவித்தரவு வடிவத்துல அனுகூலமும் இருக்கி, பிரதிகூலமும் இருக்கி. சரியா? அதையும் பார்க்கணும். அதுவும் கேட்டு வந்துச்சு. அனுகூலம்ண்டா அதால என்ன நன்மை, அதால என்ன தீமை. சரியா? பார்த்தீங்கன்னா காவித்தரவோட அனுகூலம் என்று பார்த்தீங்கன்னா அதை கம்ப்யூட்டர்ல சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச யூனிட் அழகு போதும். சரியா? அப்ப கணினியில தேக்கி வைக்கிறது என்ன? ஒரு தனி கணினியில தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு குறைந்த அளவு போதுமானது. சரியா? கொஞ்சம் இடம் தான் அதுக்கு தேவைப்படும். சரியா? அதோட லேசா நாம என்ன செய்யலாம்? கணினியில ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் நன்மை. மேலும் என்ன? தனித்தனி வடிவங்களாக காட்டப்பட வேண்டிய விடயங்களுக்கு இதென்ன? மிகவும் பொருத்தமான ஒரு விஷயத்தை நம்ம தனியை காட்டணும். இப்ப வீதியை நம்ம தனியை காட்டணும்டா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காவித்தரவு வடிவம் என்னது? மிகவும் பொருத்தமாக இருக்கும். சரியா? விடயங்களை மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் என்ன செய்யலாம்? காட்டலாம். சரிதானே? விடயங்களை மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் காட்டலாம். இப்ப வீதிகள் எல்லாம் கோடுகளை பயன்படுத்தி வரையப்படும். இப்ப கோடுகளை பயன்படுத்தி வரையும் போது நம்மளுக்கு தெரியும் இது வீதி, இது வீதி, இது நகரம், என்ன இது காடு, இது ஆறு, இது கால்வாய் என்று என்ன செய்யும்? நம்மளுக்கு அக்யூரேட்டா தெரியும். அப்ப தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்து காட்டலாம். சரிதானே? இது பார்த்த மாத்திரத்திலே என்ன செய்யும்? நம்மளுக்கு ஒரு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.
சரிதானே? இதெல்லாம் என்ன காவித்தரவோட நன்மை. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. சரியா? அதே மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வேறுபட்ட இயல்புடைய விடயங்களை என்ன செய்யலாது, இதுல எடுத்து காட்டலாது. அதுதான் ஃபர்ஸ்ட். வேறுபட்ட இயல்புடைய இந்த விஷயத்தையும் இதுல எடுத்து காட்டலாது. உதாரணமாக மண்ணின் வடிவம், மண்ணின் வளம், அந்த மாதிரியான விஷயங்களை வேறுபட்ட விடயங்களை இதுல என்ன செய்யலாது, எடுத்து காட்டலாது. சரிதானே? அடுத்தது ஒன்றன் இதான் பிரதானம். ஒன்றன் மேல் ஒன்றான விடய ஆய்வுக்கு பொருத்தமற்றது. லேயர்ஸ். சரியா? லேயர்ஸ் அதாவது ஒவ்வொரு இடைத்தொடர்புகள் காண்றது தெரிந்தானே, ஒவ்வொரு படைகளையும் இடைத்தொடர்புகளை வச்சு காண்றது. அதுக்கு இந்த காவித்தரவு வடிவம் பொருத்தமற்றது. அதாவது லேயர்ஸ் ஃபார்மேட்ல நாம ஒன்றன் மேல் ஒன்றுக்கான விடய ஆய்வுக்கு இது என்ன பொருத்தமற்றதாக காணப்படுது. சரிதானே? அடுத்தது இது அதிக செலவுடையது. சரி, பொதுவாகவே எல்லாம் செலவுடையது தான். அதை நீங்க டிஸ்அட்வான்டேஜ்களை எழுதலாம். இது என்ன அதிக செலவுடையது. உயர்ந்த தொழில்நுட்பம் தேவை. இது வரைகிறதுக்கு சும்மா போய் வரையலாம். இதுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். இது ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள், தெரிஞ்ச டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு ஆள், கம்ப்யூட்டரை செய்யக்கூடிய ஒரு ஆள் வேணும். அப்போ உயர்ந்த தொழில்நுட்பம் எல்லாம் தேவை. இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. சரியா? நீங்க இப்போ யூனிவர்சிட்டி இப்போ நீங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சு யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணும்போது கோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க தானே. அப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கு. GAS, GPS, RS கோர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு நல்ல சர்ச் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸ்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த கோர்ஸ்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன இங்கே ஸ்ரீலங்கால குறைய, வேலை வாய்ப்புல ஆட்கள் குறைய. சரியா? ஆட்கள் குறையறதுனால உங்களுக்கு சேலரி எல்லாம் என்ன கொஞ்சம் கூட வாய்க்கும். இந்த வேலைக்கெல்லாம் சேலரி கூடயா இருக்கும். சரியா? நீங்க நல்ல ஒரு நாலேஜா படிச்சீங்கன்னா ஜியோகிராஃபியை, ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. நீங்க இப்போ ஐடியும் எடுக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நீங்க 2 துறையிலுமே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கு. சரியா? அடுத்தது பரவல் தரவு. பரவல் தரவுன்னா அது பிக்சலால எடுத்து காட்டுறது தரவுகளை. உங்களுக்கு தெரியும், நீங்க உங்களோட கேலரியில இப்ப போன்ல எல்லாம் இருக்காது. அதாவது கொஞ்சம் இப்ப எல்லாம் அப்டேட் ஆகிட்டு, கொஞ்சம் முன்னாடி பழைய போன்கள்ல ஸ்மார்ட் போன் தான். அதுல நீங்க போட்டோல ஒரு ஆளை எடுத்து அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது, நல்லா ஜூம் பண்ணும்போது அந்த எப்படி தெரியும், நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு பிக்சல்ஸ் உங்களுக்கு அப்படி இந்த பெட்டியா தெரியும். இப்படி குட்டி குட்டி பெட்டியா தெரியும். அதுதான் பிக்சல்ஸ். அதுதான் என்னன்னு சொல்றது, பிக்சல்ஸ். அந்த பிக்சல்ஸ் மூலம் எடுத்து காட்டப்படுகிறதுதான் இந்த பரவல் தரவு. இவ்வளவுதான். சரியா? அந்த பிக்சலுக்கு பெருமானம் வழங்கி, சரியா, சதுர மூலங்களுக்கு பெருமானம் வழங்கி அதன் மூலம் அந்த தரவுகள் குறித்து காட்டப்படும். சரியா? இப்படிதான் அது குட்டி குட்டி பெட்டியா இருக்கும். இது எப்படி அவங்க காட்டுவாங்கண்டா, இப்ப வீதியை காட்டணும்டா இதுக்கெல்லாம் அதை நிறம் தீட்டி அப்படியே காட்டுவாங்க. நிறம் தீட்டி அந்த வீதியை ஷேப்புக்கு என்ன செய்வாங்க, காட்டுவாங்க ஃபுல்லா. இப்படி காட்டும் போது உங்களுக்கு தெரியும், நார்மலாவே தெரியும் இதுல என்ன, இதை பார்க்க இதுல நன்மை தீமைகளை இலகுவா உங்களால செஞ்சு கொள்ளையில் கண்டுபிடிச்சு கொள்ளையில். என்னண்டா ஃபர்ஸ்ட் இப்படி செய்யும் போது இலகுவாக இருக்கும். சரியா? இலகுவானதான இருக்கும். ஆனால் இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. சரியா? தொடர்ச்சியான பரந்த விடயங்களை இதுல என்ன செய்யலாம், காட்டிலும் வீதியின் அளவுகளை அப்படியே தொடர்ச்சியா காட்டி கொண்டு போகும். சரிதானே? குறைந்த தொழில்நுட்பம் இதுக்கு போதும். சரிதானே? பெரிய டெக்னாலஜி தேவை, இதுக்கு குறைஞ்ச அளவான தொழில்நுட்பம் போதும். சரியா? மிக பாரிய தரவுத்தளங்களை கையாள பொருத்தமானது. சரியா? பெரிய டேட்டாபேஸ் தரவுத்தளங்களை கையாளுறதுக்கு இது என்ன பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு நன்மை தான் 3D வடிவம். சரியா? படங்களை 3D வடிவில் அமைக்கலாம். இந்த படங்களை 3D வடிவில் அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இதுதான் என்ன, இந்த பரவல் தரவு வடிவம். சரியா? அதே மாதிரி என்னது தீமையும் இருக்கு. என்ன தீமைன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பிக்சல்ல செய்யும் போது அதிக நேரம் எடுக்கும். சரிதானே? அதிக நேரம் எடுக்கும். சதுரங்கள் பெரிதாகும் போது என்ன, அந்த படங்கள் தெளிவில்லாம இருக்கும். சரிதானே? சதுரங்களை பெருசாக்கும் போது நம்ம என்ன படங்கள் தெளிவில்லாம இருக்கும். சரிதானே? இதுல குறைஞ்ச டெக்னாலஜி நான் சொன்னேன். அதனால இதுல நிறைய வழுக்கள்
இந்த பிழைகள் வந்து ஏற்படும். சரியா? படங்கள் வந்து இப்ப வீதி என்றா பிள்ளைகளே, வீதி என்றா இப்படி போகுது, இப்படிதான் வீதி போகுதுன்னு நம்ம கோட்டால காட்டலாம், அது அக்யூரேட்டா நம்மளுக்கு தெரியும். ஆனா ஃபிக்சல்ல காட்டும்போது அது கொஞ்சம் என்ன திரிபடையும், பெட்டிகளுக்கு ஏத்த மாதிரி தானே நிறம் தீட்டுவோம், அது கொஞ்சம் திரிபடையும். அப்போ உண்மையான படம், அந்த படத்தின் தன்மையிலிருந்து படம் என்ன செஞ்சிருக்கும், திரிபடைஞ்சிருக்கும். சரியா? இது வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் அதிக இது தேவை. சரியா? கணினியில ஸ்டோர் பண்றதுக்கும் அதிக அலகுகள் தேவை. இதுதான் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ ஜூம் கட் ஆயிரும், திரும்ப ஜாயின் ஆகுங்க. ஓகே, தரவுகளை அடிக்கடி இற்றைப்படுத்தும் வசதி என்ன செய்யுது, இந்த ஜிஐஎஸ்ல காணப்படுது. சரிதானே? அது மட்டும் இல்ல, தேசிய மற்றும் பூகோள ஆள்கூறுகளின் அடிப்படையில படங்களை என்ன செய்யுது, இதுல அமைக்கணும். அப்ப அதுவும் என்ன ஒரு இது தேசிய அடிப்படையிலையும் ஆள்கூறுகளின் அடிப்படையிலையும் இந்த படங்கள் வரையப்படுறதால ஒரு இடத்தின் என்ன அமைவிடத்தையும் அளவு திட்டத்தையும் பரப்பு போன்ற பரிமாணங்களையும் நமக்கு துல்லியமா அக்யூரேட்டா காட்டும். சரியா? அது ஒரு நன்மை. இன்னொன்று, பெருமளவான படங்களை தேக்கி வைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லவும் என்ன இலகுவாக இருக்கும். அது ஒன்று. இந்த ஜிஐஎஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜிஐஎஸ் வந்து பல்துறை கற்கை நெறிகளுக்கு உதவுது. சரியா? என்னென்ன கற்கை நெறிண்டா, சூழலியல் விஞ்ஞானம், பொறியியல் விஞ்ஞானம், சமூகவியல் மற்றும் ஏனைய கற்கை நெறிகளையும் இந்த ஜிஐஎஸ் தாக்கம் இருக்கு. சரியா? இதுகள் வந்து என்ன முக்கியத்துவமும் பயன்பாடுகளுக்குள்ளேயும் இதை நீங்க எழுதலாம். முக்கியத்துவமும் பயன்பாடு என்று கேட்டாலும் உண்டுதான். சரியா? அனுகூலங்களை பரிசீலிக்கின்ற அதை கொஞ்சம் அனுகூலங்களை 3-4 மார்க்ஸை பொறுத்து நீங்க போடணும். சரியா? 8 மார்க்ஸ்னா 4 பாயிண்ட்ஸ் போட்டு அதை நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், விரிவா விளக்கணும். சரியா? இதே 6 மார்க் கேள்வினா 3 பாயிண்ட்ஸை போட்டு 3 பாயிண்ட்ஸையும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அக்யூரேட்டா விளக்கணும். விளக்குறது ஜியோகிரபியை பொறுத்தவரை பந்தியா, அதாவது தமிழுக்கு எழுதுற மாதிரிலாம் இங்க விளக்க தேவை. சரியா? வரை விளக்கணம் அதுக்கிட்ட உதாரணம், அப்படித்தானே? அந்த பாயிண்ட்ஸை போடுவீங்க, அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற ஒரு குட்டி ஒரு லைன், ஒரு பந்தி விளக்கம். அந்த ஒரு பந்தி ஒரு 4 வரி 5 வரிக்குள்ள இருந்தா ஓகே. பெரிய வரிகள்லாம் எதிர்பார்க்குறேன். அக்யூரேட்டா விஷயம் இருக்கணும், உள்ள கொஞ்சம் விளக்கியும் என்ன செஞ்சிருக்கணும், எழுதியிருக்கணும். அவ்வளவுதான் என்ன செய்யறாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப ஜிஐஎஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டோம். சரியா? ஜிஐஎஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டோம். அதில் இனி பிள வரக்கூடாது. சரியா? ஒரு கேள்வி எப்படியும் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் எம்சிக்யூலையும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, வரைவிலக்கணம் கேட்குற மாதிரியும் வைக்கலாம், அல்லது அந்த வன்பொருள் மென்பொருளை பற்றி கேட்குற மாதிரியும் வைக்கலாம், அல்லது பயன்பாடுகள் முக்கியத்துவத்தை பற்றியும் என்ன செய்யலாம் கேட்கலாம். அடுத்தது ஜிஐஎஸோட தொடர்பு படுத்தியும் என்ன செய்யலாம், இன்னொன்று கேட்கலாம். ஜிஐஎஸை விட ஜிபிஎஸை பயன்படுத்துறது நன்மைகள் என்ன, அல்லது ஜிபிஎஸை பார்க்கிலும் ஜிஐஎஸ் நன்மைகள் என்ன, அப்படியும் என்ன செய்யலாம், தொடர்பு படுத்தின மாதிரி ஒரு கேள்விகளையும் கேட்கலாம். இன்னொன்று என்ன, நவீன படவரைகலையில விருத்திக்கு எப்படி இந்த ஜிஐஎஸ் உதவுது. சரியா? அல்லாட்டி பட விருத்திக்கு எப்படி இந்த ஜிஐஎஸ் உதவுது என்றாலும் ஒரே விடதான். சரிதானே? ஒரே விடதான். இந்த நவீன படவரைகலையில பாத்தீங்கன்னா அண்மை கால போக்குகள் என்று கொஞ்சம் இருக்கு, அதையும் பாருங்க. சரியா? அண்மை கால போக்குகள், ஏற்படும் மாற்றங்கள் எல்லாமே உண்டுதான். அண்மை கால போக்குகள்னு பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோசிப், சரியா, நுண்சில்லு நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ரோசஸர்ஸ் ஆகியவற்றில் ஏற்பட்ட விருத்தி இந்த நவீன படவரைகலையில அண்மை கால போக்குகள்ல உண்டு. சரியா? அதுல 2 வேளையும் ஏற்பட்ட விருத்திகள் பாரிய படங்கள், பாரிய அளவு திட்டங்களை கீறதுக்கு ஒரு உதவியா புரியும். சரிதானே? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யூனிவர்சிட்டியில அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க டிகிரி எல்லாம் முடிச்சிங்கன்னா அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த வேலை வாய்ப்பு, சரியா, நவீன படமாக்கல் தொழில ஈடுபட்டுள்ள தொழிற்படையில ஏற்பட்டு வரும் மாற்றங்கள். இப்ப எல்லாருமே செய்றாங்க, அந்த கோர்ஸுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணி அந்த தொழில ஈடுபட்டு வராங்க. சரியா? அதுவும் என்ன ஒரு விருத்திக்கு ஒரு காரணம் தான். சரியா? பெருமளவான படவரகியல் உற்பத்திகள் மிகவும் விரைவாகவும் குறைந்த செலவிலும் என்ன செய்யுது, உருவாக்கப்பட்டு வருது. நீங்க பாக்குறீங்களே இந்த கூகுள் மேப்ஸ், அதெல்லாம் என்ன, இந்த அது கூகுள் மேப்ஸ் வந்து ஜிபிஎஸ். சரியா? கூகுள் மேப்ஸ் வந்து ஜிபிஎஸ். இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு இடத்துக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஜாவன், அதெல்லாம் என்ன, அது ஜிபிஎஸ். உங்களோட போன்ல அந்த ஜிபிஎஸ் வந்து உங்களுக்கு போன்ல தரும்போதே அந்த போன்ல ஒரு ஜிபிஎஸ் அப்படின்னு இருக்கு, அந்த சிப் ஒன்று இருக்கு. அதை வச்சுதான் உங்களோட இடத்தை இன்னொரு இடத்த என்ன செய்யறாங்க, துல்லியமா காட்டுறாங்க. சரிதானே?
அடுத்தது நிறைய புதுவிதமான என்ன இந்த தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் இதுக்கான ஒரு அண்மை கால போக்குதான். சரியா? 3D கணினி வரையியல், அதாவது அப்படியும் ஒரு செஞ்சாங்க. இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சரிதானே? எங்க போறோம் எங்க வாரம் எல்லாம் இந்த சைனா ஜப்பான் போன்ற இதுகள்ல சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி செய்யறாங்க. இன்னொன்று ஃபோன், இந்த ஃபோன்ல ஒன்றை கனெக்ட் பண்ணி நாம் எங்க போறோம், ஒரு ஆபத்துல இருக்கும் போதோ இல்லாட்டி எதுலையோ அப்படியும் கனெக்ட் பண்ற மாதிரி. இதெல்லாம் என்ன டெக்னாலஜி? ஜிபிஎஸ் டெக்னாலஜி. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க காட்டும். ஆனா இதுல இது அமெரிக்காவில தானே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அமெரிக்கா அந்த டெக்னாலஜியால தான் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி வந்துச்சு. இது ஏன் முந்தி கண்டுபிடிச்சாங்கண்டா ஒரு யுத்த நடவடிக்கைகளுக்காக தான் இது கண்டுபிடிச்சாங்க. சரி, ஒரு இடத்துல எங்க எதிரிகள் இருக்காங்க, எங்க தாக்கலாம், அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லொகேஷன்லாம் நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அந்த இடம், அந்த லொகேஷன் பாயிண்ட் காட்டும். சரி, அப்போ நீங்கள் உங்களோட லொக்கேஷனை உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அதை பார்க்கும்போது உங்களோட வீட்டிലേക്ക് கொஞ்சம் தள்ளித்தான் அவக்கு என்ன செய்யும், லொக்கேஷன் காட்டும். அது அவக்கு தெரியாது, அவன் நினைப்பா உங்களோட வீடு தான். அதுதான் ரூல்ஸ். ஏன் அப்படி வந்துச்சுண்டா, எதிரிகளோட இடம் அக்யூரேட்டா தெரிஞ்சா நாம என்ன செய்யலாம், அங்கெல்லாம் அங்க முதல் ஆரம்ப காலத்துல அந்த அணுகுண்டு பரிசோதனை, குண்டு வீசி இதெல்லாம் இருக்கு. இப்போ அக்யூரேட்டா அவங்களோட இடம் தெரிஞ்சிருந்தா அப்படி யுத்தம் செய்யலாம் தானே. இந்த யுத்தத்திலிருந்து பாதிப்பை குறைக்கிறதுக்கு தானே என்ன செஞ்சாங்க, இப்படி ஒன்று செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருட்டு, உங்களோட வீடு இப்ப கல்லனும் கண்டுபிடிக்கலாம் தானே. உங்களோட வீடு இதுதான் இருக்கி, இதுதான் ஒரு நகைக்கடை அக்யூரேட்டா எல்லாம் தெரிஞ்சா அவன் வந்து என்ன செய்வான், டக்குன்னு களை எடுத்துட்டு போவான். சரியா டைம் எல்லாம் பார்த்து களை எடுத்துட்டு போவான். அதுக்குதான் ஒரு என்ன அந்த அமைவிடத்தை கொஞ்சம் தள்ளி காட்டும். சரியா? நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, கவனிக்காதவங்க இனி கவனிங்க. சரியா? இனி என்ன செஞ்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இதோட பயன்பாடு. சரியா? இதோட பயன்பாடு இருக்கி ஜிபிஎஸ்ல ஏற்படும் சில வழுக்களும் இருக்கு. சரியா? ஜிபிஎஸ் எல்லாம் சரியா வராதே, சில இடர்பாடுகள் இருக்கும். அதே மாதிரிதான் ஜிபிஎஸ்லயும் என்ன செஞ்சிருக்கி, வழுக்கள் இருக்கு. என்ன வழுக்கல்ண்டா, இந்த ஜிபிஎஸ்ல வளிமண்டலத்துல ஏற்படுகின்ற தடை. சரியா? வளிமண்டலத்துல ஏற்படுகின்ற தடை, அதனாலையும் என்ன செய்யும், ஜிபிஎஸ் அந்த தரவுகள் கொஞ்சம் துல்லியத்தன்மை வந்து பாதிப்படையும். சரிதானே? அடுத்தது வழிப்பரிமாற்ற வழுக்கள். சரிதானே? வழிப்பரிமாற்ற வழுக்கள் என்று சொல்லும் போது ஜிபிஎஸ் அங்க சேட்டலைட்லேயும் தான் நம்மளுக்கு வரும், இங்க கண்காணிப்பு நிலையங்களும் வரும். அங்கிருந்து கேப்சர் பண்ணி வரும்போது ஜிபிஎஸ் கருவிகளை சைகைகள் அடைய முன்னர், அந்த கருவிகள்ல சைகைகள் அடைய முன்னர் அது உயரமான ஒரு கட்டடமோ இல்லாட்டி மரமோ பட்டு தெரிப்படை. சரியா? தெரிப்படைகின்றதாலையும் பிழையான என்ன செய்யுது, சைகைகள் ஏற்பட்டு அதுலேயும் ஒரு பிழை ஏற்பட்டு. சரிதானே? அதான் உங்களுக்கு தெரியும், ஒரு மூடின அறை இல்லாட்டி காடுகளால சூழ்ந்த இடத்துல என்ன செய்யாது, அந்த ஒரு அக்யூரேட்டான ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இல்லாம இருக்கும். சரியா? அக்யூரேட்டான ஒரு இடத்தை என்ன செய்யலாது, கொஞ்சம் அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஃபுல்லா வராது நில கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கு. சரியா? சிக்னல் கிடைக்க கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கு. சரிதானே? அடுத்தது செய்மதி சுற்றுவட்ட பாதை. செய்மதி சுற்றுவட்ட பாதையில ஏற்படுகின்ற பிழைகளும் என்ன செய்யும், இந்த ஜிபிஎஸ்ல துல்லியத்தன்மையை பாதிக்கும். சரியா? அடுத்தது புலப்படும் செய்மதிகளோட எண்ணிக்கை. நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, 4 செய்மதிகள் இருக்கும். அதுல ஏதாச்சும் என்ன செய்யும், பழுதா போயினா இன்னொன்று ஈடு செய்யப்படும். அது மேக்சிமம் அந்த 4மே என்ன செய்ய தேவை ஒரு படிவத்தை பெறுறதுக்கு. சரியா? 4மே தேவை. செய்மதிகளோட எண்ணிக்கை 3ஆக இருந்தால் என்ன செய்யும், அந்த உயரம் பற்றிய தரவுகளோட துல்லியத்தன்மை என்ன செய்யும், மாற்றம் அடையும். சரியா? அதே மாதிரி செய்மதிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரு தரவோட துல்லியத்தன்மை என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். சரியா? இது வந்து அதுல ஏற்படுகின்ற தவறுகள், பிழைகள். இதுவும் ஒரு முறை வந்துச்சு பாசிபிள்கள். சரியா? அடுத்தது அனுகூலங்கள். இது பயன்படுத்தப்படுகின்ற துறைகள். உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து எல்லா துறையிலையும் ஜிபிஎஸ் இப்போ வந்துட்டு. சரியா? வான்வெளி, புவிச்சரிதவியல், கனியவள ஆய்வு, மீன்பிடி, தொடர்பாடல், இராணுவம், நில அளவியல், அப்படி வளிமண்டலம் எல்லாத்துலேயும் என்ன ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் இல்லாமல் ஒரு இதுவும் இல்லை. சரியா? அதே மாதிரி அனுகூலங்கள் அல்லது நன்மைகள் என்று பயன்பாடுகள் என்று செல்லும் போது ஒரு இடத்திட உண்மையான அமைவிடத்தினை என்ன செய்யலாம், இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதுதான் மெயினான அனுகூலம். படமாக்கல் செயற்பாடுகளுக்கு இது என்ன ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது 2வது. சரியா? ஒரு
ஒரு வழிகாட்டி போல இது செயற்படும். எந்த இடத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த இடத்துக்கு என்ன செய்யும், உங்களை ஒரு வழிகாட்டி போல செல்லும். இப்போ நீங்க கார்ல பஸ் வேன்ல போனீங்கன்னா லொக்கேஷனை போட்டுட்டு போவீங்க, அது இங்க போன்னு என்ன செய்யும், உங்களை வழிகாட்டிட்டு போகும். ஜிபிஎஸ் ஒரு ஒரு நன்மை. சரியா? சுற்றுலா பயணிகளுக்கு என்ன செய்யுது, இது மிகவும் முக்கியமான ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க பார்வையிட வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இடம் தெரியாதே, எங்கெங்க என்னென்ன இடம் இருக்கு, எங்க போனா எங்க வரலாம் அண்ட் அவங்களுக்கு ஒரு கைடா என்ன செய்யுது இந்த படம் இருக்குது. சரிதானே? இது செலவு குறைய, இது என்ன செலவு குறைய, உங்களோட போனோடய அட்டாச் பண்ணி தான் வருது. சரியா? போனோடைய அட்டாச் பண்ணி வருது. ஏனைய தொழில்நுட்பங்களோடும் இது என்ன ஒத்து போற தன்மை அதிகமா காணப்படுது. இது ஐக்கிய அமெரிக்காவிலேயே ஒழுங்குமுறையாக கட்டமைக்கப்படுறதால இதுல பிழைகள் ஏற்படுறது குறைய முன்னேற்றகரமான உண்டு. அடிக்கடி அப்டேட் வரும். உங்களுக்கு தெரியும், அந்த கூகுள் மேப் எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா 7 வருஷத்துக்கு ஒருக்கா திரும்ப திரும்ப என்ன அப்டேட் ஆகி வரும், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா? அதே மாதிரிதான் நீர்ப்பகுதிகள் காட்டுப்பகுதிகளில் இந்த ஜிபிஎஸ் பயன்பாடு அதிகமாகும். காட்டுப்பகுதியெல்லாம் சிக்னலே கிடைக்காது போன்ல எல்லாம். அந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு கொண்டு நாம் என்ன செய்யலாம், அதில் இடங்களை துல்லியமாக வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ இப்படியான விஷயங்கள் அதுக்கு வரும். சரியா? அப்போ ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துறதால என்ன நன்மை என்று பார்த்துருக்கு. நன்மைகளை தான் பெருசாக கேட்பாங்க. சரியா? ஜிபிஎஸ்ஸை ஃபுல்லாக படித்தாச்சு. சரியா? ஜிபிஎஸ் என்ன செஞ்சாச்சு, ஃபுல்லாக படித்தாச்சு. இப்போ ஜிபிஎஸ் ஒரு சம்மந்தமாய் வந்தால் அது மாதிரி என்ன செய்யுங்கோ எழுதிக்கோங்க. இங்கே பாருங்க, இதில் 2014 ஆண்டு கேள்வியை பாருங்க. ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் 3 பயன்பாடுகளை விவரிக்குக. இப்போ நான் சொன்னேன் அவ்வளோ பயன்பாடுகளில் ஏதாச்சும் 3 குறிப்பிட்டு நீங்கள் விளக்குனீங்கன்னா என்ன? ஓகே, ஏழுமா ஏழாதா? ஏழும். ஈஸியான கேள்வி தானே? ஏழும். சரியா? அடுத்தது வேற எங்க ஜிபிஎஸ்? இந்த அறிக்கை 18 பாருங்க. பூகோள இடைநிலைப்படுத்து ஜிபிஎஸ் என்பதை வரையறை செய்க. வரைவிலக்கணம் நான் சொன்னேன், ஒரு இடத்தை ஆள்கூறுகளின் அடிப்படையில் எடுத்து காட்டுறதுக்கு என்ன புவியின் சுற்றுவட்ட தளத்தில் உள்ள செலுத்தப்பட்ட செய்மதிகளை கொண்டிருக்கின்ற ஒரு வழிகண்டறிதல் முறையே ஜிபிஎஸ் எனப்படும். இதை வடிவாளினீங்கன்றாலே போதும். சரியா? அடுத்து பிரதான கூறுகளை சுருக்கமாக விளக்குக. பாருங்க, நான் சொன்னது பிரதான கூறுகள் 3 இருக்கு. வான்வெளி, கட்டுப்பாடு, பயன்படுத்தினர் கூறு. அதை 3ஐயும் சுருக்கமா விளக்கி சொல்லி, அப்போ ஒன்றையும் போட்டு அதுல 3 பாயிண்ட்ஸோ 2 பாயிண்ட்ஸோ கொஞ்சம் வடிவா விளக்குனீங்கன்னா என்ன ஓகேவா இருக்கு. சரிதானே? அடுத்தது பாருங்க, பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமை தரவுகளை துல்லியத்தன்மையினை பாதிக்கின்ற 3 காரணிகளை விவரிக்குக. இப்ப நான் சொன்னது என்னது, அந்த வளிமண்டல தடை, சமிஞ்சைகள் வரும்போது ஒரு கட்டிடத்துல பட்டு அது தெரிப்படைகிறது. அடுத்தது வழிப்பரிமாற்ற தடை. அடுத்தது என்ன, புவியின் சுற்றுவட்ட பாதையில் ஏற்படுகின்ற தடை. எத்தனை கேட்டிருக்காங்க? 3 காரணிகள் கேட்டிருக்காங்க. 3 காரணிகளை குறிப்பிட்டு அதை நீங்க விளக்குனீங்கன்னா என்ன ஓகேவா இருக்கு. பாருங்க, அப்ப அந்த ஒரு கேள்வியை எப்படி வருது. அதே மாதிரி தான் ஜிபிஎஸ் முறையில 4 நன்மைகளை அவற்றின் பயன்பாட்டின் அடிப்படையாக கொண்டு விளக்கணும். சரியான? ஜிபிஎஸ்ட இப்ப நான் சொன்ன அந்த பயன்பாட்டின் அடிப்படையாக கொண்டு நன்மைகளை பயன்பாட்டின் அடிப்படையாக கொண்டு விளக்கணும். சரியா? இதென்ன, நீங்க இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதணும். இப்ப இதென்ன, இது கடல் போக்குவரத்துக்கு பயன்படுவதா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம மீன்பிடி அதோட தொடர்பு போட்ட மாய்க்குன்னா அதை ஒரு பாயிண்ட்ஸா எடுத்து எழுதலாம். வேற மாதிரி என்ன எழுதலாம், ஒரு இடத்தின் உண்மையான அமைவிடத்தினை எடுத்து காட்டுறது, அக்யூரேட்டா காட்டும், அதுக்கு நீங்க பாயிண்ட்ஸை போட்டு எழுதுவீங்க. வேற என்ன, பல்வேறு துறைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படியும் போட்டு எழுதலாம். சரியா? என்ன மாதிரியும் பயன்பாடை 3 போட்டு நீங்க வடிவா கிளியரா விளக்கினீங்கன்னா, உதாரணங்களோட விளக்கினீங்கன்னா இதுக்கு ஃபுல் மார்க்ஸ். பாருங்க, 2018 அப்படியே வந்திருக்கு. ஜிபிஎஸ் தொடர்ந்து ஃபுல்லா வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி 19 பாருங்க, ஜிபிஎஸ் சரியா படவரைகளில் பயன்பாடுகள் 2 விளக்குக. சரியா? அதுதான் கேட்டுக்கணும், பயன்பாடுகளை தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஈஸி. சரியா? பயன்பாடுகளை தான் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அடுத்தது 20 பாருங்க, ஜிபிஎஸ் 20 கேட்கல ஜிபிஎஸ். சரியா? நான் அப்போது சொன்னேன் பாருங்க, ஜிஐஎஸ்ல காவி மற்றும் பரவல் தரவு வடிவங்களுக்கு இடையான 2 வேறுபட்ட பிணையா வரைபடங்களுடன் விளக்குக. பாத்துங்க, வரைபடங்களோட கேட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 21 பாருங்க, கேட்டிருக்காங்களா? இல்ல, 21 நெய்யேறி முறை தான் கேட்டிருக்காங்க.
பாருங்க, சுற்றுலாக்கு வருகை தரும் பயணி ஒருவருக்கு படம் எவ்வாறு பயனுள்ளதாக காணப்படும் என்பதை உதாரணங்களும் இருக்கு. இதை நீங்க கொமனாவே எழுதணும். சரி, எல்லாத்துக்கும் தொடர்பு படுத்திதாகவும் எழுதலாம், படுத்தாமலும் எழுதலாம். இதை நார்மலான படங்களுக்கும் வச்சு எழுதலாம், நீங்க ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் படங்களுக்கும் வச்சு எழுதலாம். சரிதானே? சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வழிகாட்டி போல இருக்கும். சரி, அவங்க எங்க போகணும், எங்க ஸ்டே பண்ணணும், எங்க நல்ல ஹோட்டல் இருக்கு, அதெல்லாம் என்ன இந்த மெப்புகளை வச்சுக்கொண்டே அவங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல 21 மட்டும்தான் இருக்கு. ஆனா 24 மட்டும் அங்கே கேள்வியில் இருக்கு. அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அப்போ ஜிபிஎஸ் ஜிஐஎஸ் ஓகே, ஜிபிஎஸ் ஓகேவா? அதில் எதுவும் டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம். ஆர்எஸ்ண்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே சொல்லியாச்சு. தொலை உணர்வு தொழில்நுட்பவியல். சரியா? ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி அதுலேயே வருது. தொலைவில் இருந்து ஒரு விஷயத்த ஆய்வு செய்கிறது. சரிதா? ரிமோட் சென்சிங். சரிதானே? ஒரு பொருளோ அல்லது ஒரு செயற்பாடு தொடர்பான பௌதிக ரீதியா அது தொடர்பின்றி, இதான் மெயின். பௌதிக ரீதியான ஒரு தொடுகை இன்றி இனங்காணல், ஆய்வு செய்தல், பகுப்பாய்வு செய்தல், விளங்கிக் கொள்ளல் தான் தொலையுணர்வு தொழில்நுட்பம். இதுல நீங்க வரைவிலக்கணம் கேட்டாங்கன்னா இந்த பௌதிக ரீதியான தொடர்கை இன்றி அந்த டெம்பர்ட் வரணும். சரியா? பௌதிக ரீதியான தொடுகையின்றி ஒரு விஷயத்தை ஆய்வு செய்தல், இனங்காணல், பகுப்பாய்வு செய்தல், அதுதான் என்ன, தொலையுணர்வு தொழில்நுட்பவியல். எந்த ஒரு பௌதிக இதுவும் இல்லாமலே என்ன செய்யறது, தொடுகை இல்லாம ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யறது தான் என்ன, இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பவியல். சரியா? இது எப்படி செயற்படும்டா, ஃபர்ஸ்ட் ஒரு பொருள்லேருந்து வெளிவீசப்படுகின்ற அல்லது ஒரு தெரிக்கப்படுகின்ற சக்தியை என்ன செய்யும், கேப்சர் பண்ணி கொள்ளும். சக்தியை ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், கேப்சர் பண்ணி கொள்ளும், கவர்ந்து கொள்ளும். ரெண்டாவது அதை என்ன செய்யும், ப்ரோசஸ் பண்ணும், செய்முறைப்படுத்தும். மூன்றாவது அனலைஸ் பண்ணும், இதுதான் என்று என்ன செய்யும், பகுப்பாய்வு செய்யும். சரியா? இதை தான் என்ன இந்த தொழில்நுட்பத்தால மேற்கொள்ளப்படுகின்ற படிமுறைகள். படிமுறைகள் கேட்டா இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு பொருளோ அதுல இருந்து வெளிவீசப்படுகின்ற ஒரு சக்தி என்ன செய்யும், கேப்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேப்சர். ரெண்டாவது என்ன, அதை ப்ரோசஸ் செய்யும். மூன்றாவது என்ன செய்யும், பகுப்பாய்வு செய்யும், அனலைஸ் செய்யும். உங்களுக்கு ஒரு முறை கேட்டிருந்தாங்க இந்த செய்முறை தொலையுணர்வு தொழில்நுட்பத்திட படிமுறைகளோ என்னென்று எம்சிக்யூல கேட்டிருந்தாங்க. சரியா? படிமுறைகள் என்னென்று கேட்டிருந்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கேப்சர், ரெண்டாவது ப்ரோசஸிங், மூன்றாவது பகுப்பாய்வு, அங்கால தான் அப்படி எப்படி வரும். சரி, அது ஒழுங்குமுறையில இருக்கு. 2000 நான் நினைக்கிறேன் 14 இல்லை 20 ஏதோ பாஸ் பேப்பர்ல வந்துச்சு பாருங்க. சரியா? தொலையுணர்வு தொழில்நுட்பம் தானா என்ன செய்யாது, படத்தை உருவாக்காது. இது மெயின் விஷயம். சரியா? தொலையுணர்வு தொழில்நுட்பம் தானா என்ன செய்யாது, படத்தை கிரியேட் பண்ணாது. ஆனா படங்களை எப்படி எப்படி அமைக்கணும் என்ற தகவல்களை என்ன செய்யும், வழங்கும். சரியா? தகவல்களை வழங்கும். தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல மிக தூரத்தில் உள்ள என்ன, வான்வெளியில் அல்லது ஆகாயத்துல நிலை கொண்டுள்ள கருவிகள்ல சேகரிக்கப்படும் தரவுகள படங்களை உருவாக்குறதுக்கு தான் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப தொலை தூரம் தானே, அதான் தொலையுணர்வு தொழில்நுட்பம். இது 3 முறைகள் இருக்கு. இதுல தரவு சேகரிக்கிறதுக்கு 3 முறைகள் இருக்கு. ஒன்று வான்வழி அல்லது விமான தொழில்நுட்பம், இன்னொன்று தொலையுணர்வு அல்லது மேடை தொழில்நுட்பம் என்று சொல்றது, மூன்றாவது சேட்டலைட் டெக்னாலஜி, செய்மதி தொழில்நுட்பம். இந்த 3ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஷோர்ட்டா சொல்லிட்டு போறேன். வான்வழி அல்லது விமான ஒளிப்படம் என்றா அது என்ன, அந்த விமானங்கள்ல அந்த புகைப்பட கருவி பொருத்தப்பட்டு படங்கள் எடுக்கப்படும். சரி, இது எம்சிக்யூக்கும் வருது. சரியா? விமானங்கள்ல பறக்கின்ற விமானத்துல எடுக்கப்படுறதுதான் வான்வெளி. இதுல 2 டைப் இருக்கு, குத்தானது, சாய்வானது. சரியா? குத்தான ஒளிப்படங்கள் செங்குத்தாக தான் இருக்கும். சாய்வான ஒளிப்படங்கள்ல தான் 3D அம்சங்களை எடுத்துக்காட்டு. இது உங்களுக்கு கேட்டு வந்துச்சு ஒரு முறை. சாய்வான ஒளிப்பட இதுல தான் என்ன, இந்த புகைப்பட கருவி விமானத்துக்கு சாய்வா இருக்கும், குத்தாகவும் வச்சு படங்கள் எடுக்கிறாங்க. அந்த சாய்வாக வச்சு படக்கருவி எடுக்கும் போது முப்பரிமாண தோற்றத்தில் நம்மளுக்கு படம் கிடைக்கும். சரிதானே? இதுதான் வான்வழி அல்லது விமான ஒளிப்பட தொழில்நுட்பம். அடுத்தது மேடை தொழில்நுட்பம். சரியா? மேடை தொழில்நுட்பம் என்பது அந்த RS செயல்முறைக்கு தேவையான கருவிகளை கொண்டு செல்கின்ற வாகனம், அதுதான் மேடை தொழில்நுட்பம். இந்த மேடை தொழில்நுட்பம் 3 வகையா இருக்கு. உங்களுக்கு தெரியும் 3 வகையா என்ன செஞ்சிருக்கு, மேடை தொழில்நுட்பம் இருக்கு.
என்னது? தரை மேற்பரப்பு, வான் மேற்பரப்பு, விண்வெளி. சரியா? தரை, வான், விண்வெளி. தரை மேற்பரப்புல அந்த ஒரு பாரந்தூக்கியோ இல்லாட்டி ஒரு உயர்ந்த கோபுரம் ஒன்றிலோ அந்த கருவி, புகைப்பட கருவி பொருத்தப்பட்டு படம் எடுக்கப்படும். சரி, இதோட உயரம் 50 மீட்டருக்குள்ள இருக்கணும். சரியா? வான்வெளி படங்கள்ல என்ன, அந்த புகைப்பட கருவிகள் என்னது? வான்வெளி விமானங்கள்ல பொருத்தப்பட்டு இருக்கு. உதாரணமாக விமானங்கள், வானூர்திகள், டோனஸ், பலூன்கள், பிலிம்ஸ் ஆகியவற்றில் இந்த தொழில்நுட்பம் என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? அதுதான் வான்வெளி விமான, அதாவது வான்வெளி மேடை. அடுத்தது விண்வெளி மேடை. விண்வெளி மேடைன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதுலயே செய்மதிகள், ராக்கெட், அப்புறம் விண்வெளி ஓடங்கள்ல புகைப்பட கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி அதுல எடுக்கிற இமேஜ். சரியா? அந்த விண்வெளி மேடைகள் அவற்றின் பறக்கிற உயரத்திற்கேற்ப 3-4 வகைப்படுத்துது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதோட உயரங்களும் தெரிஞ்சுக்கணும். விண்வெளிக்களம், விண்வெளி நிலையம், தாழ் உயரத்தில் உள்ள செய்மதிகள், மிக உயரத்தில் உள்ள செய்மதிகள் என்று 4 வகையில இருக்கு. சரியா? விண்வெளிக்களம் என்று சொல்லும்போது அது 250 300 கிலோமீட்டர்கள் இருக்கும். 250 300 வரைக்கும் விண்வெளிக்களம். விண்வெளி நிலையம் அதே மாதிரிதான், 300 தொடக்கம் 400 கிலோமீட்டர். தாழ் உயரத்தில் உள்ள செய்மதிகள் 700 கிலோமீட்டர் தொடக்கம் 1500 கிலோமீட்டர். அதே மாதிரி மிக உயரத்தில் உள்ள செய்மதிகள் 3200. சரியா? 36,000 கிலோமீட்டர்களுக்கு மேலத்தான் என்ன செய்யுது? அது இருக்கு. சரி, அப்ப இது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சு இருக்கணும். சரிதானே? வான்வெளி இந்த 3 மேடைகள்ல இருக்கிறதும், இந்த வான்வெளி மேடைகள்ல இருந்து பெறப்படுறதும் விண்வெளி மேடைகள்ல இருந்து பெறப்படுறதும் தான் தொலையுணர்வு தொடர்புக்கு பெரும் பங்களிப்பு செய்யுது. வான்வெளியும் விண்வெளியும் தான் என்ன செய்யுது? இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பத்துக்கு படம் உருவாக்குறதுக்கு மிகவும் அதிகளவான பங்களிப்பை செலுத்து. தரை மேற்பரப்பு அது அவ்வளவு பெருசா பங்களிப்பு செய்யறது. சரிதானே? 3வது தொழில்நுட்பம் தான் என்ன? செய்மதி தொழில்நுட்பம், சேட்டலைட்ஸ் டெக்னாலஜி. சரியா? இந்த சேட்டலைட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், சேட்டலைட்ஸ் அங்கங்க வச்சு அதுல இருந்து தரவுகளை எடுக்கிறது. சரியா? இந்த சேட்டலைட்ஸ் டெக்னாலஜி 2 வகையா இருக்கு. புவி சுற்று செய்மதி, முனைவு சுற்று செய்மதி. சரியா? புவி சுற்று செய்மதி நிரந்தரமா வானத்துல ஒரு இடத்துல நிரந்தரமா அமைஞ்சிருக்கு. முனைவு சுற்று செய்மதி நெடுங்கோடுகளுக்கு இணையாக வலம் வரும் வகையில் என்ன செஞ்சிருக்கு? அமைய பெற்றிருக்கு. 2 முனைகளுக்கும் குறுக்காகவும் வலம் வருகிற வகையில தான் முனைவு சுற்று செய்மதி அமையப்பட்டிருக்கு. சரியா? புவி சுற்று செய்மதிகள் புவியின் சுழற்சி நேரத்துடன் தொடர்பு படுத்தி அதே நேரத்துல பூமியை சுற்றி என்ன செய்யும்? வலம் வருது. வளம்தான் அதோட கூறுகள். ஓகேயா? அடுத்தது இதுல நன்மைகள். இருக்கு. இதுல நன்மைகள் ஈஸி தான். மனிதன் செல்ல முடியாத பகுதிகளுக்கு கூட என்ன செய்யலாம்? அதுல உள்ள தகவல்களை சேகரிக்க பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? பாரிய நிலப்பரப்புகளை இதன் மூலம் என்ன செய்யலாம்? ஆய்வு செய்யலாம். ஒரு சிறிய நிலப்பரப்புல பெரிய நிலப்பரப்பை ஆய்வு செய்யக்கூடிய திறன் இங்க காணப்படும். அதே மாதிரி நவீன தன்மை கொண்டது, இயக்கத்தன்மை கொண்டது, தொடர்ச்சியான மாற்றங்களை என்ன செய்யலாம்? அவதானிக்கலாம். சரியா? இதுக்கு அந்த கனிய எண்ணெய், பெட்ரோல் நம்ம எங்கெங்க இருக்கின்னு கண்டுபிடிப்பாங்க தானே, அந்த மதிப்பீடுகளுக்கு எல்லாம் என்ன இந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்தப்படுகின்றது. எங்கெங்க கனியங்கள் இருக்கி என்று அந்த மாதிரி தகவல் தேடுறதுக்கு இந்த இதுதான் என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது விவசாய நடவடிக்கைகள், மீன்பிடி, வன பாதுகாப்புக்கும் இது என்ன பயன்படுத்தப்படும். சரி, படமாக்கலுக்கும் உதவும். இதுதான் என்ன இதுல நன்மைகள். இதை நீங்க அதுல ஒரு 4 or 3 கேட்பாங்க. அதை நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா என்ன செய்யுங்க, விளங்கப்படுத்தினா ஓகே. சரியா? அப்ப RS முடிஞ்சு. ஓகேவா? RS முடிஞ்சு. RSல ஒரு கேள்வியும் பார்த்துட்டு முடிப்போம். பாருங்க, RS செய்மதி படிவம். பாருங்க, சேட்டலைட் இமேஜ் என்பதனால கருதப்படுவது யாது? செய்மதி படிவம் என்பதனால கருதப்படுவது யாது? ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இதுல தான் வருது. அதாவது செய்மதிகள் மூலம் பெறப்படுகின்ற படிவங்கள்
அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட செய்மதிகள் பொருத்தப்பட்ட கருவிகள் மூலம் தரவுகள் பெறப்பட்டு அவை புவியின் பல்வேறு இடங்களுக்கு அமைந்துள்ள தரவுகளை பெறும் நிலையங்களுக்கு இலக்க முறை தரவுகளாக என்ன செய்யுது, டிஜிட்டல் டேட்டாவாக அனுப்பப்படுகிறது. இதுவே செய்மதி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது செய்மதி படிவம். அதை நீங்க கொஞ்சம் டெஃபினேஷனை கொஞ்சம் மாத்திரீங்கன்னா ஓகே. சரியா, டெஃபினேஷன் என்ன செய்வீங்க, கொஞ்சம் மாத்திரீங்கன்னா சரி. 2014ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இது பழைய சிலபஸ் தானே, பழைய சிலபஸ் விடல. அதுவும் என்ன செய்யும், திரும்பவும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப செய்மதி சேட்டலைட் இமேஜ் என்ன எழுதுவீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னதை வச்சு வான்வெளிக்கு செலுத்தப்பட்ட செய்மதிகளின் நுண்கருவிகள் மூலமாக எடுக்கப்படுகின்ற படங்கள். இதுதான் அதோட விளக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த கருவிகள்ல செய்மதிகள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் எடுக்கப்படுகின்ற படங்கள் தான் செய்மதி படங்கள். வெரி சிம்பிள். சரியா, செய்மதி படிமத்துக்கும் படம் ஒன்றுக்கும் இடையில காணப்படுகின்ற 2 வேறுபாடுகள். செய்மதி படிவங்கள் எப்படி இருக்கும், படம் ஒன்று எப்படி இருக்கும். படம்னா நம்மளோட நார்மல் படம், இடவிலக்கப்படம் அந்த மாதிரி, அது எப்படி இருக்கும். அதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன செய்யணும், எழுத. செய்மதி படிவத்துக்கும் தேசப்படுவதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரியா, உங்க மார்க்ஸை பொறுத்து நீங்க அதை எழுதினா ஓகே. சரி, செய்மதியானது புவியின் இடஞ்சார்ந்த தகவல்களை டிஜிட்டல் ஃபார்மேட்ல என்ன செய்யும், தரும். தேசப்படம் என்ன தட்டையான மேற்பறையால்தான் காணப்படும். சரியா, இடஞ்சார்ந்த தரவுகள் என்ன செய்யும், குறியீட்டின் மூலம் என்ன செய்யும், குறித்து தெளிவாக அதை முன்வைக்கலும். இதுல செய்மதியில. ஆனா தேசப்படத்துல கணித மற்றும் படவரைகளியல் முறைகள மூலம்தான் என்ன செய்யுது, காட்டப்படுது. செய்மதி படிவங்களை பாரிய பிரதேசங்களை காட்டலாம், ஆனா தேசப்படங்கள்ல அப்படி இல்லை. சரியா, செய்மதிகள் மின்காந்த சக்தியை பயன்படுத்தி தரவுகளை சேகரிக்கும். ஆனால் தரையிலிருந்து நேரடியாக சேகரிக்கப்படுகின்ற தரவுகளை வச்சுதான் இந்த தேசப்படங்கள் என்ன செய்யுது, அமைக்கப்படுகின்றது. இவ்வாறு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை நீங்க ஒவ்வொன்றும் தொடர்புபடுத்தி எழுதினா ஓகே. சரியா, தொடர்புபடுத்தி எழுதினா ஓகே. அடுத்தது RS பார்ப்போம். RS வந்தது குறைவா இருக்கு. சேட்டலைட் இமேஜ் கொஞ்சம் வருது. சரியா, ஆ 2020 பாருங்க. தொலையுணர்வு மேடைகள் 2 பிரதான அம்சங்களை சுருக்கமாக விவரிக்குக. சரியா, அப்ப நீங்க தொலையுணர்வு மேடைகள் 2 பிரதான அம்சம். சரியா, என்னென்ன பிரதான அம்சம் இருக்குன்னு நீங்க என்ன செய்வீங்க, விளக்குவீங்க. இது ஈஸி தானே. அடுத்தது அது அல்ல, 2021 தொலையுணர்வு தொழில்நுட்பங்கள் என்ற முறையில் வான்வெளி ஒளிப்படங்களும் செய்மதி படிவங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஒப்பீட்டு ரீதியாக செய்மதி படிவங்களை இற்றைப்படுத்தலாம். கேட்டிருக்கீங்க. செய்மதி படிவங்கள் அப்டேட் ஆகும் தானே, அப்டேட் ஆகும். என்ற சேட்டலைட்ஸ் நேரடியாக தான் தொடர்புபடுது. அங்கேருந்து ஒவ்வொரு சிக்னல் வர வர அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். சரியா, ஜிபிஎஸும் ஜிஐஎஸும் என்ன அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கும். எல்லாமே அப்டேட் ஆகும் தான். சரியா, நவீன படகுகளில் எல்லாமே அப்டேட் ஆகும். ஜிபிஎஸும் அப்டேட் ஆகும், ஜிஐஎஸும் அப்டேட் படுத்தப்பட்ட படங்களை உட்புகுத்தே இயலும். சரிதானே, ஓகே. தொலைநோர்வு வான்வெளி மற்றும் செய்மதி படிவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை ஒப்பீட்டு ரீதியாக ஆராய சொல்லுவி. அப்ப நீங்க ஒப்பிட்டு ஆராயணும். வான்வெளி படங்கள்டா இதுல கேப்சர் பண்றது, செய்மதி படிவங்கள்ட இதுல இப்படி அப்படின்னு நீங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸை போட்டு எழுதினா ஓகே. சரியா, 21 பாருங்க. அப்ப சரியா, இந்த வேறுபாடுகள் எழுதும்போது நீங்க தனித்தனியே எழுதுறதை விட ஒப்பிட்டு எழுதும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா, ஒப்பிட்டு எழுதினால் ஈஸியா இருக்கும். ஒப்பிட்டு எழுதுறதுல லேசா இருக்கும் உங்களுக்கு. எப்படி தனித்தனியாவும் எழுதலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒப்பிடும்போது கொஞ்சம் இலகுவான மெத்தட்ல இருக்கும், திருத்தவும் உங்களுக்கு லேசா இருக்கும். சரிதானே, விமான ஒளிப்படம் இல்லாட்டி நீங்க தனித்தனியும் எழுதலாம், இல்லாட்டி அட்டவணைப்படுத்தியும் என்ன செய்யலாம், எழுதலாம். ஆனா டைமை வேஸ்ட் பண்ணாம என்ன செய்யணும், எழுதணும் நீங்க.
சரிதானே? விமான ஒளிப்படம் எப்படி எப்படி எழுதப்படுது, அதே மாதிரி செய்மதி படங்கள் எப்படி எப்படி செய்யப்படுது. சரிதானே? விமான ஒளிப்படங்கள் கொஞ்சம் அது போற இடத்துல மட்டும்தான் அதை கேப்சர் பண்ணும். ஆனா செய்மதி படங்கள் பரந்த பகுதியை என்ன செய்யும், உள்ளடக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட். நீங்க அதெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், எழுதணும். சரியா?